இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம இரா சரவணன் இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் வெளிவந்துக்கிற நந்தன் படத்தோட விமர்சனம் தான். இப்போது நந்தன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா, புதுக்கோட்டை பக்கத்தில் தான் கதை ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற வணங்கான்குடி அப்படிங்கிற ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக நம்ம பாலாஜி சக்திவேல் இருக்கார். அவர் பேர் கோப்புலிங்கம். அவர் வந்து ஒரு ஆதிக்க சாதியினர். ஸோ தொடர்ந்து அந்த ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவராக ஆதிக்க சாதியினரே தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வந்து ரிசர்வ் தொகுதி அப்படின்னு அறிவிக்கப்பட வேற வழியே இல்லாமல் அங்கே தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியினராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்கு ஏற்ப ஒருத்தர் தான் நிற்க வைக்கணும். அப்போது அதிர்ச்சி அடையும் பாலாஜி சக்திவேல் ரொம்ப வந்து குழப்பிக்காம தன்னுக்கு கிட்டத்தட்ட விசுவாசமாக இருக்கக்கூடிய சசிகுமார் கேரக்டர், அவர் பேர் அம்பேத்குமார், அப்பவே தெரிஞ்சுக்கலாம், அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர், அவரை வந்து ஊராட்சி மன்ற தலைவராக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் பேருக்கு தான் அவன் இருப்பான், மீதி எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி அவரை தேர்ந்தெடுக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் இன்னும் சாதிய அடக்குமுறைகள் எப்படியெல்லாம் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படமும். சமூக நீதி, சாதிய கொடுமைகள், தாழ்த்தப்பட்டவரை ஆதிக்க சாதியை நடத்துகிற விதம், இப்படி ஆண்டாண்டு காலமாக நம்ம வந்து இந்த அடக்குமுறையை பார்த்து தான் இருக்கோம். அது இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இயக்குனர் இரா சரவணன் அவர்கள் வந்து நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நகரங்கள்லையும் தீண்டாமைகள் தொடருது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனாலும் கூட கிராமங்களில் இன்னும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்பவும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு நம்ம இரா சரவணன் அவர்கள். ஸோ படம் முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களின் வழியை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. படம் துவங்குறப்பவே ஒரு விஷயம் சொல்லிடுறாரு அவர், இங்கே ஆடுறதுக்கு மட்டும் இல்லை வாழ்கிறதுக்கு கூட அதிகாரம் தேவை அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒன்லைன் தான் படம் முழுக்க இருக்குது. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாராட்டத்தக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் கூட இந்த படத்தில் வந்து திரைக்கதை வந்து கொஞ்சம் ட்ராமா பண்ணிக்கலாமோ அப்படின்னு தோணுது. நிறைய இடத்துல வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரியான ஒரு ஃபீல் வரத்தான் செய்யுது. அதனாலே என்ன பார்த்தீங்கன்னா அந்த வழி வந்து நமக்கு, அதாவது ஆடியன்ஸ்க்கு கடத்துதலில் வந்து கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த திரைக்கதை நல்லா இருந்து நல்லா ட்ராமாலாம் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் கூட வீரியமான ஒரு படமாக வந்திருக்கும் இந்த நந்தன். அதே சமயத்தில் இயக்குனர் சசிகுமார் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் நடிப்பார்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டல் லுக்கில் தான் வராரு. அவருடைய பாடி லாங்குவேஜ், நடை, உடை, பாவனை, இதுக்கு முன்னாடி பார்த்த சசிகுமார் வேற, இந்த நந்தன் சசிகுமார் வேற அப்படிங்கிறத வந்து படம் முழுக்க புரிய வச்சிட்டாரு நம்ம இயக்குனர் இரா சரவணன். நிச்சயமாக சசிகுமாருக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை படம்னே சொல்லலாம். ஏன்னா சசிகுமார்னாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அது எல்லாத்தையும் உடச்சி தூளாக்கிட்டாரு. இந்த கேரக்டரில் மற்ற ஹீரோக்கள் நடிக்கிறதுக்கு தயங்குவாங்க, ஆனால் சசிகுமார் நடித்து அதை நிரூபணமும் பண்ணிட்டாரு, தன்னை நிரூபிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவருடைய ஹீரோனை வர ஸ்ருதி பெரியசாமியும் கரெக்டாக ஸ்கோர் பண்ணிக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே பாலாஜி சக்திவேல் கோப்புலிங்கமாக வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டயலாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாரு. டயலாக், பாடி லாங்குவேஜ், இந்த ரெண்டு வச்சு அடித்து பிரித்து மேயறாரு. ஸோ இப்படியெல்லாம் வந்து பல ப்ளஸ்கள் இருந்தாலும் கூட இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் நிச்சயமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். அதுக்காக நான் சொன்ன மாதிரி டிராமா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதால உட்கார முடியல அப்படிலாம் இல்லை, தாராளமாக வந்து படம் உட்காந்து பார்க்கலாம். படம் இன்னும் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் கூட 2 மணி நேரம் கூட கிடையாது, 1 மணி நேரம் 50 நிமிஷம் தான். ஸோ நிச்சயமாக இந்த படத்தை போய் பொழுதுபோக்குக்காவது பார்த்தே ஆகணும். உங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ட்ராமா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பர் ஹிட்டாக கூட ஆகிருக்கலாம். பட் அது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் நம்மளோட வருத்தம். மற்றபடி இந்த நந்தன் எல்லாரும் ஒரு முறை பார்த்தே ஆக வேண்டிய படம் அப்படிங்கிறது தான் இந்த விமர்சனத்தின் மூலம் நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டியது. ஸோ யாருக்கெல்லாம் சசிகுமார் படமும் கத்துக்குட்டி, உடன்பிறப்பே இந்த படங்கள் பிடிக்கும், இரா சரவணன் அப்படிங்கிறங்க இந்த படத்தை தாராளமாக பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த படத்தை போய் பாருங்கள்.